கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 52ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இங்க வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். பிறவிலேயே பார்வை இழந்த ஒரு மாற்றுத்திறனாளி, பர்த்திமேயு என்பது அவருடைய பெயர். அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. ஒருவேளை விஞ்ஞான முறைப்படி அவருடைய கண்களிலே பார்வை வருவது என்பது இயலாத காரியம். எவ்வளவு விசேஷமான கண் மருத்துவமனையில போய் அவருடைய கண்களை செக்கப் பண்ணினாலும் இனிமேல் அவனுக்கு அறிவியல் பூர்வமாக மருத்துவ ரீதியாக எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலும் பார்வை அடைவதற்குரிய வாய்ப்புகளே கிடையாது. காரணம், அவர் பிறவி மாற்றுத்திறனாளி, கண் குறை உள்ளவர். இப்ப அவர் சொல்றாரு, நாம் பார்வை அடையணும். என்னையா இது? அவர் என்ன நினைச்சிருக்கலாம், இனிமே நமக்கு பார்வை கிடைக்க வாய்ப்பு இல்லை. தினம் ஒவ்வொருத்தருடைய கையை தான் ஏந்தி நான் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வேணும். அனுதினமும் தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய அளவிற்கு எனக்கு வருமானம் வேணும். எனக்கு ஒரு மனிதர்களுடைய கண்களிலே தயவு வேண்டும். எத்தனை நாட்கள் தான் வீதியிலே கிடந்து நான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்கள் எதையாவது கேட்டிருக்கலாம். இவனோ, நான் பார்வையடையணும். ஏன்னா எனக்கு முன்னால் என்று பேசுகிறவர் சர்வதிகாரி, எனக்கு முன்னால் என்று பேசுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்னால் என்று பேசுகிறவர் சகல அதிகாரம் படைத்தவர். நான் பிறவிலேயே குருடனாயிருந்தாலும் பார்வை அடைய செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னிடத்திலே நீ பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறாய். என் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால், எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தால் இதை நீ கேட்டிருப்பாய். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றும் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும் பொழுது விஞ்ஞானத்திலே முடியாத காரியங்கள் நிறைய இருக்கலாம், மருத்துவ ரீதியிலே முடியாத காரியங்கள் நிறைய இருக்கலாம். ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறவர், அற்புதமாக நடத்துகிறவர். அவரில் விசுவாசம் கொள்வோம், அந்த விசுவாசத்தின் மூலமாக பலன் பெறுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னதை போல அதே விசுவாசத்தை நாங்களும் எங்களுக்குள்ளும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.